ஒரு பணக்காரன் ஒருவன் தன்னுடைய நண்பரோடு இவ்வாறு பேசிக் கொண்டிருந்தான். நான் ஏழை எளியவர்களுக்கு செய்யும் தர்மத்தை கண்டு, நான் செய்கிற அந்த சர்வீஸை பார்த்து என்னெல்லாம் மற்றவங்க இப்படி ஒரு கிறிஸ்தவரா அப்படின்னு சொல்லிட்டு என்னை புகழ்றாங்க அப்படின்னு தம்பட்டம் அடித்தான், தற்பெருமை பாராட்டினான். அதனை கேட்ட நண்பர் அவனிடம், உன்னுடைய வெளித்தோற்றத்தை அல்லது நீ வெளிப்படையாக செய்கிற காரியத்தை பார்த்து அப்படி புகழ்ந்தாங்க, உன்னுடைய முழு உருவத்தையும் அவங்க பார்த்தாங்கன்னா, உன்னுடைய உள்ளார்ந்த இதெல்லாம் பார்த்தாங்கன்னா இப்படியும் ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு சொன்னு உன்னை காரி துப்புவாங்க அப்படின்னு சொன்னான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அதிலிருந்து அந்த பணக்காரன் தற்பெருமை தம்பட்டம் அடிப்பதை நிறுத்திவிட்டான். ஏனென்றால் அவன் போதைப் பொருட்களை கடத்தும் தொழிலை செய்து லட்சாதிபதியாக வாழ்ந்து கொண்டிருந்தான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருகின்றன. அதை கூர்ந்து நீங்க கவனிக்கணும். நல்லபடியாக கவனிச்சிங்கன்னா தான் அதனுடைய உண்மை புரியும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆக நாம் வெளிப்படையானதில் நம்பிக்கை கொள்ளாமல் உள்ளார்ந்த விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நாம் கடவுளின் மேல் கொண்டிருக்கும் நம்பிக்கையால் தான் மீட்படைவோம் என்ற ஒரு படிப்பினையை இன்றைய வாசகங்கள் நமக்கு கற்றுத்தருகின்றன. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கும் பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு பரிசேயன் உணவு அருந்துவதற்காக அழைக்கின்றான். அருந்துவதற்காக அழைத்ததோடு மட்டுமல்லாமல் அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கை கழுவவில்லை என்பதை அவன் குறையாக சொல்லுகிறான். குறிப்பாக நாம் உணவு அருந்துவதற்கு முன்பாக, சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்பாக நம்ம கை கழுவோம். கை கழுவினால் நமக்கு நல்லதுதான், உடம்புக்கு நல்லதுதான், கிருமிகள் எதுவும் உடம்புக்குள்ள போகாது, அது நல்லதுதான். அதே கை கழுவுவதை ஒரு சடங்காக செய்தால் அது தவறு. மூதாதையர்கள் கை கழுவி விட்டு தான் சாப்பிட்டார்கள், அதனால் நாம கை கழுவணும், அது ஒரு சடங்கு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லி நாம அந்த மாதிரி செஞ்சோம்னா தட் இஸ் ராங். கை கழுவுதல் என்பது நம்முடைய தூய்மையான ஒரு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு ஒரு நல்லது, பாக்டீரியாலாம் உள்ள போகாது, அப்படி ஒரு கருத்துக்களில் நாம் செய்தோம் என்றால் அது நலமான காரியம். அதைத்தான் நம் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். சடங்காக எதையும், சம்பிரதாயமாக எதையும் நல்லதை செய்யாதீர்கள், மாறாக கடவுளின் மேல் உள்ள நம்பிக்கையிலும் உங்களுடைய வெளித்தோற்றத்தை நீங்கள் பார்க்காமல் உள்ளார்ந்த விதமான உள்ளமும் உங்களுடைய மனசாட்சியும் தூய்மையாக இருக்கிறதா, உங்களுடைய ஆன்மா தூய்மையாக இருக்கிறதா, அதை பார்த்து செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் மீட்பின் காரணராக ஆவீர்கள், கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகவும் ஆவீர்கள் என்பதனை நம் ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகிறார். கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம் என்று புனித பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் இயேசுவின் மீது கொள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் யாவரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்குகின்றார் என்று ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே புனித பவுலடிகளார் கூறுகிறார். மேலும் இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையால் தான் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக முடியும். கலாத்தியர் 2:16. வெளிப்படையான தோற்றத்தில் அல்ல, வெளிப்படையாக நாம் பார்க்கின்ற காரியங்களில் அல்ல நாம் மீட்படைவது, மாறாக நமது நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல் எப்படி நாம நம்பிக்கை வச்சிருக்கிறோம், அதனாலதான் நாம் மீட்படைவோம், கடவுளுக்கு ஏற்புடையவராகும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதைத்தான் முதல் வாசகத்திலும் புனித பவுலடிகளார் உணர்த்துகிறார். அவர் எப்படி சொல்றாருன்னா, அதாவது போலந்து நாட்டில் கம்யூனிசம் வளர்ந்த ஒரு காலகட்டம், அது வளர்ந்து ஓங்கிய அந்த காலகட்டம். அது கம்யூனிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, உலகத்தில் இந்த நம்ம நாட்டில் இருக்கிற கோயில் எல்லாம் நம்ம இடித்து தகர்க்கணும், அங்கே இருக்கிற சுரூபங்கள் எல்லாம் அடித்து ஒடிக்கணும், அதோடு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்தையே நாம துடைத்தெறியணும் நம்ம நாட்டிலேருந்து, போலந்து நாட்டிலேருந்து அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அப்படி ஒவ்வொரு ஊரா சென்று அப்படி உடைத்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட வில்லேஜில் ஒரு கம்யூனிஸ்ட் போய் அங்கே இருக்க ஆலயத்தில் போய் சுரூபங்கள் எல்லாம் அடித்து உடைச்சிக்கிட்டு இருந்தான். அதை பார்த்த ஒரு வயதான ஒரு பாட்டி, a grandma, old lady, went and asked him very strongly, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டார்.
உடனே அந்த கம்யூனிஸ்ட் சொன்னா, நான் ஆண்டவரை வெளிப்படுத்துகிற எல்லா பொருட்களையும் அடிச்சு ஒடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனை கூட்டிட்டு வந்து கோயிலுக்கு வெளியா கூட்டிட்டு வந்து, இங்க பாரு, அந்த நிலா கூட ஆண்டவரை வெளிப்படுத்துது, அவரை அடையாளமாக காட்டுது, அந்த வெண்ணிலவு கூட அந்த நட்சத்திரங்கள் கூட ஆண்டவரை வெளிப்படுத்துது, அதையெல்லாம் போட்டு உடைக்க முடியுமா? முடிஞ்சா உடைச்சிரு. அவனால எதுவுமே சொல்ல முடியல. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆக இந்த உலகத்தில், ஏன் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே கடவுளை வெளிப்படையாக காட்டுகிறது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட இயற்கை கூட கடவுளின் பிரசன்னத்தை உணர்த்துகிறது. ஆக கடவுளின் பிரசன்னத்தை உணர்த்தும் இந்த இயற்கையை மனிதன் வழிபட்டு விட்டு கடவுளை மறந்து விட்டான். படைக்கப்பட்டவற்றை அவன் வழிபட்டு விட்டு படைத்தவரை அவன் மறந்து விட்டான். They started worshipping the created things, not the creator. They forgot the creator. That is wrong. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆக இங்குதான் புனித பவுலடிகளார் அந்த சிலை வழிபாட்டையும் உருவ வழிபாட்டையும் அவர் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார். உருவ வழிபாடுன்னா என்ன, சிலை வழிபாடுன்னா என்ன என்பதை தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். எல்லாரும் நல்லா காதை ஓப்பன் பண்ணி இந்த இது கான்சென்ட்ரேஷனை டீவியேட் பண்ணாம கரெக்டா கேளுங்க. சிலை வழிபாடுன்னா என்ன? நம்ம பிரிவினை சபையிலெல்லாம் உள்ளவங்க சொல்றாங்க நம்மள, நீங்க சிலை வழிபாடு பண்றீங்க அப்படின்னு. சிலை வழிபாடுன்னா என்ன, உருவ வழிபாடுன்னா என்ன, அதை தெளிவா நாம தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு கரெக்டான காரணம் கொடுக்கணும். அதை குறிப்பா கேளுங்க, நல்லபடியா கேளுங்க. சிலை வழிபாடு என்பது, அதாவது படைக்கப்பட்ட பொருள் அனைத்தும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டிருக்கின்றன. ஆனால் கடவுள் அந்த படைப்பிலே சிறைப்பட்டவராக இல்லை. அதை தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த படைக்கப்பட்ட இந்த பூவில் இருக்கிறாரு, இந்த தீபத்தில் இருக்கிறாரு, எல்லாவற்றிலும் கடவுள் இருக்கிறார். ஆனால் அவர் தன்னை இதில் உள்ளடக்கி வாழவில்லை, இதை தாண்டி வாழ்கிறார். புரியுதா புரியலையா? எந்த ஒரு நாம சிலை வழிபாடு செய்தால், எந்த ஒரு உருவ வழிபாடு செய்தாலும் இந்த சுரூபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சில திருத்தலத்தில் போனாங்கன்னா, இந்த அந்தோனியார்கிட்ட வல்லமை இருக்கு, அந்த அந்தோனியார் வல்லமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில அந்தோனியார்கிட்ட போய் தான் முட்டி 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 நல்லா வேண்டது. அது தப்பு. அது சிலை வழிபாடு என்னும் தீய சக்தியில் ஈடுபடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் பிரிவினை சபைகள் சுட்டி காட்டுகின்றன. அது சிலை வழிபாடு அன்புக்குரியவர்களே, அது தவறான செயல். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எல்லா உருவத்திலும் ஆண்டவர் தன்னை உள்ளடக்கவில்லை, தன்னை சிறைப்படுத்தவில்லை. அதை தாண்டி ஒரு சக்தி இருக்கிறது. அதை நினைத்து நாம் இங்கே வணக்கம் செலுத்துகிறோம். அதில் தவறில்லை. அதுதான் உருவ வழிபாடு. உருவ வழிபாடு, அதாவது veneration to the statues are different from worshipping idols. So what is veneration to the idols? இந்த ஸ்டாச்சு ஆஃப் விடைக்கும் ஒரு சக்தி இருக்கிறது. கடவுள் இருக்கிறார், படைத்தவர் இருக்கிறார். The creator God is above and he is symbolized by this, and therefore by giving my veneration, by giving my respect to this image of God, I worship him who is above. That is what is veneration to the statues or images. What is idol worship? Idol worship என்பது படைக்கப்பட்ட, அதாவது ஏதாவது ஒரு பொருள் படைக்கப்பட்டவற்றுள் கடவுளை உள்ளடக்கி அவருக்கு பாலாபிஷேகம் செய்யறது, அவருக்கு கேண்டில் ஏத்துவது, அவருக்கு தூபம் எல்லாம் போடுறது, அவருக்கு முன்னாடி மட்டி போட்டு அந்தோனியாரே, சிலுவை ஆண்டவரே எனக்கு அருள் தாரும், ஆண்டவரே நீர் இதில் தான் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு வழிபடுறதுதான் சிலை வழிபாடு. புரியுதா புரியலையா? சுருக்கமாக சொல்ல போனால் அன்புக்குரியவர்களே, காண்பவை காணாத கடவுளை சுட்டி காட்டினால் அது உருவ வழிபாடு. நாம காண்றது, the visible things, if it is symbolizes the invisible God, that is called the veneration to the statues. And காண்பவற்றிற்குள் கடவுளை முடக்கி போட்டோம் என்றால் அது சிலை வழிபாடு. ஆக உருவ வழிபாடு உயர்வானது. that is veneration to the statue is உயர்வானது, தேவையானது, அது கொண்டாடப்பட வேண்டியது. அதே நேரத்தில் சிலை வழிபாடு தவறானது. இட்ஸ் evil.
அது நம்மை சிதைக்கக்கூடியது, அதே நேரத்தில் தவிர்க்கப்பட வேண்டியது. அன்புக்குரியவர்களே, ஆக அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். அன்பே உருவான இறைவா,